பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழகத்தில் நிகழும் அனைத்து அரசியல் முட்டுக்கட்டைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அவசரமாக காங்கிரஸ் ஒட்டிக்கொண்டதே காரணம் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து டெல்லியில் தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறியதாவது: 5 மாநில சட்டசபை தேர்தலில் பாஜகவின் முழு கவனமும் மேற்கு வங்க மாநிலம் மீது மட்டுமே இருந்தது. தமிழகம் மீது அவ்வளவாக இல்லை. தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றிக் கழகம் வென்றாலும் தனி பெரும்பான்மை இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தவிகவுடன் காங்கிரஸ் இணைந்ததுடன் அமைச்சரவையிலும் இடம்பெறுவதாக வெளியான தகவலை பாஜக மேலிடம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகே அனைத்து காய் நகர்த்தல்களும் ஆரம்பமாகின. இதற்கிடையே விஜயின் தவிக ஆட்சியமைக்கப் போகிறது என்பதை எதிர்பார்க்காத திமுக, அதிமுக உறைந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு டெல்லி அதிகார வட்டத்தில் அனலடிக்க துவங்கிவிட்ட தகவல் உரியவர்கள் வாயிலாக சென்னைக்கு வந்து சேர்ந்தது. குறிப்பாக மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்ற பெயரில் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் VVIP வாயிலாக விலாவரியாக நேரடியாகவே விளக்கப்பட்டது. தமிழகத்தில் விஜயும் ராகுலும் கைகோர்த்தால் மத்தியில் ஆட்சியை பாஜக மீண்டும் பிடிப்பதில் சிக்கல் ஏற்படும். பாஜகவுக்கு செல்வாக்குள்ள தமிழகத்தின் தென் மாவட்டங்களை அந்த கூட்டணி அள்ளி கொண்டு போய்விடும். மேலும் புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா என தென் மாநிலங்களிலும் பாஜகவுக்கு பேரிடியாக அமையலாம். அதேபோல கூட்டணி பலத்தால் மட்டுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கரை சேரும் வரலாறு உடைய திமுகவுக்கு இன்னும் பலமான பாதிப்பு ஏற்படும். முக்கிய கூட்டாளியான காங்கிரஸ் போனதால் மதச்சார்பின்மை, சிறுபான்மையினரின் காவலன் போன்ற கவசத்திற்கும் பாதகம் ஏற்படும். மேலும் கம்யூனிஸ்டுகள், பிசிக போன்ற கட்சிகளும் திமுகவை விட்டு போய்விட்டால் அக்கட்சியின் நிலைமை படு மோசமாகிவிடும். அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி பக்கம் காங்கிரஸ் செல்ல நிரந்தரமாகவே வாய்ப்பு ஏற்படாது. அது அதிமுகவின் எதிர்காலத்தை சுருக்கிவிடும். இந்த பின்னணியில்தான் காங்கிரஸ் ஆதரவை தவிக ஏற்பதை தடுக்க வேண்டும் என்ற கடைசி நிமிட முயற்சிதான் தவிகவுக்கு அதிமுக ஆதரவு தர முன்வருகிறது என்ற செய்திக்கு காரணம். இதுவும் கூட டெல்லியின் ஆசையுடன் தான் நடந்தது. கடந்த 60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் பகிர்ந்து கொண்டது அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல, சமூக பொருளாதார அதிகாரங்களும் தான். இரு கட்சிகளிலும் அதிகாரம் செலுத்தி வந்த லாபிகள் எல்லாமே என்ன பின்புலம் என்றே தெரியாத புதிய நபர்களிடம் அனைத்து அதிகாரத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அரசு ஒப்பந்தங்கள், மண் அள்ளுவது, மது சப்ளை செய்வது என எதுவாக இருந்தாலும் இரு கட்சிகளுமே ஒரே ஏற்பாட்டில்தான் இயங்குகின்றன. இந்த இருதரப்பையும் மீறி புது ஒப்பந்ததாரர் நுழைய முடியாது. இதையெல்லாம் தொடர்பே இல்லாத ஒருவருக்கு விட்டுக் கொடுப்பதை கனவிலும் ஏற்க மாட்டார்கள். இவை அனைத்தும் சேர்ந்த பின்னணியில்தான் காங்கிரசுடன் விஜய் சேர்ந்த மறு வினாடியே திமுக, அதிமுக, பாஜக ஆகியவற்றுக்கு பொது எதிரியாக விஜய் மாறிவிட்டார். அதிமுக, திமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவது உண்மையே. அதன் முழு விவரங்கள் உடனடியாக தெரியாமல் போனாலும் வெகு விரைவில் அவை அனைத்தும் வெளியாகும். தவிக, காங்கிரஸ் தங்களுக்கு எதிரான ஆபத்தான கூட்டணி என்று அதிமுக, திமுக, பாஜக ஆகிய 3 கட்சிகளுமே கருதுகின்றன. பின் விளைவுகளை யோசிக்காமல் காங்கிரஸ் ஆதரவை உடனே ஏற்றுக்கொண்டதால் தான் தவிக தவிக்கிறது. காங்கிரஸ் காட்டிய அவசரத்தால் தவிகவுக்கு எதிராக இத்தனை வியூகங்கள் கிளம்பி மும்முனை தாக்குதலில் அக்கட்சி சிக்கி தமிழக அரசியல் சூழ்நிலைகளும் மாறிப்போய் கிடக்கின்றன என்று அந்த வட்டாரங்கள் கூறின.